ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து சாப்பாடு வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. மதியம் வச்ச சாப்பாடு கொஞ்சம் மீந்து போச்சுன்னா அதை வந்து வேஸ்ட் பண்ணிவிடுவோம். அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப சூப்பரான ஸ்வீட்டில் ரொம்ப சாஃப்டான ஒரு ஸ்வீட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. அதுக்காக வந்து நான் 1 கப் அளவுள்ள சாப்பாடு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு குட்டி கப்பில் தாங்க 1 கப் அளவுள்ள சாப்பாடு எடுத்திருக்கேன். இதே கப்பில் வந்து அரை கப் அளவுள்ள தண்ணி சேர்த்துக்க போகிறோம். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு போகிறோம். இன்னொரு கப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் அளவுள்ள தண்ணி சேர்த்து இதை வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட்டி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோங்க. இப்போ வந்து ஸ்வீட் செய்கிறக்காக வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் வந்து 1 கப் அளவுள்ள வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். எந்த கப்பில் வந்து சாப்பாடு எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து 2 கப் அளவு வந்து தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ வந்து வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும். வெல்லம் பாருங்கள் கரைஞ்சி வந்துடுச்சு. இது ஒரு கப்பில் மாற்றிட்டு இதை வந்து வடிகட்டி திரும்ப அதே கடாயில் சேர்த்துக்க போகிறோம். வெல்லத்தில் வந்து தூசியெல்லாம் இருக்குங்க, அதுக்காக வந்து வடிகட்டி சேர்த்துருக்கேன். இப்போ வெல்லம் வந்து லைட்டாக ஒரு கொதி வரணும். இப்போ பாருங்கள் கொதி வந்துடுச்சு. நம்ம அரைச்சி எடுத்து வச்ச உள்ள சாப்பாடு அதை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு இது வந்து கட்டிப்படாத மாதிரி நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு கரைக்கும்போது ஈஸியாக கரைஞ்சி வந்துடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ வந்து சூப்பராக கரைஞ்சி வந்துடுச்சு. இதுலேயே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் சேர்த்த உடனே வந்து இது வந்து நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஆல்ரெடி இது வந்து சாப்பாடு தான் ஆல்ரெடி நல்லா வெந்திருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா திக்காய் வர ஆரம்பிக்குது. இப்போ பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து 1 ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கார்ன்ஃப்ளவர் சாப்பாடு எல்லாம் நல்லா வெந்து இது வந்து ஒட்டாமல் வருங்க ஒரு ஸ்டேஜில். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இங்கே பாருங்கள் இப்போ ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா குக் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 10 வந்து பாதாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துக்க போகிறோம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறோம். நெய் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு கப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கப்பில் இது ஃபுல்லாக வந்து நெய் தடவி வச்சுருக்கேங்க. இந்த கப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம். மாற்றி எடுத்து வச்சாச்சுங்க. இதில் வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா வந்து இதை வந்து சமன்படுத்தி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஸ்பூனில் வந்து பின்னாடி நெய் தடவி எடுத்து வச்சுக்கணும். சமன்படுத்தியாச்சு. இப்போ வந்து நல்லா சூடாக இருக்கும். இது வந்து நல்லா ஆறி வரட்டுங்க. இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு தட்டில் மாற்றிக்க போகிறோம். அவ்வளோதாங்க, இப்படி தட்டின உடனே வந்துருச்சு. லைட்டாக இப்படி ஷேக் பண்ணால் போதும், அப்படியே வந்துருச்சு. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பராக சாப்பாடு வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சாச்சு. இதனோட டேஸ்ட் வந்து நம்ம ராகி அல்வா கோதுமை அல்வா செய்வோம்ல அந்த டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குங்க. சாப்பாடு வச்சு செஞ்சதுன்னு சொல்ல யாருமே நம்பவே மாட்டாங்க, அந்தளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பாருங்கள் சூப்பராக கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெடி.